ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு. 2 குழந்தையும் கொண்டு வந்து தாயிட்ட காமிச்சிட்டு இறந்து போன குழந்தைய புதைக்கணும். கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை கை கால் ஆட்டிகிட்டு இருக்கு தொட்டியில், பக்கத்துலேயே ஒரு குழந்தை இறந்து போய் படுத்திருக்கு. சமீபத்தில் நடந்த சம்பவம். 4 டாக்டர் நிற்கிறாங்க, 8 நர்ஸ் நிற்கிறாங்க. என்னுடைய வீட்டில் 4 மருத்துவர்கள். தாய் மயக்கம் தெளிஞ்சு குழந்தை பிறந்து பிரசவ வலியிலேருந்து அப்போ தான் எந்திரிக்கிறாங்க. அந்த குழந்தை 2ஐயும் உத்து பார்க்குறாங்க. ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. உண்மை சம்பவம், கதையல்ல. தாயினுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாரு. பீடியாட்ரிஷியன் முயற்சி பண்ணி பார்த்து அழல குழந்தை, அதனால் இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த தாய் சொல்லுகிறாள், என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகள் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர், சுகப்பிரசவம், எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இல்லைம்மா, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியல. அந்த தாய் கேட்கின்றாள், அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும். அதுக்கு தான் கொண்டு வந்தோம், நீங்கள் கொஞ்சிட்டு கொடுங்க, கொண்டு போய் புதைக்கிறோம். அந்த தாய் வாங்கி தோளிலே கிடத்தி கொண்டு இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்து கொண்டு கதறி கதறி அழுகின்றார். புருஷன் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற கணவன், ஒரு குழந்தை உயிரோடு இருக்க, அழாத, பச்சை உடம்பு அப்படிங்கிறார். கையை தட்டி விட்டாங்க. புதைக்கிறதுக்கு குழந்தைய கொடுன்னு டாக்டர் கேட்குறாங்க, நர்ஸு கேட்குறாங்க, கையை தட்டி விட்டாங்க. மாணவ செல்வங்களே, அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழுகின்ற குரல் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கின்றோம். தாயினுடைய தோளிலே இருந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று கதறி அழுகின்றது. மருத்துவம் தாயினுடைய அன்பிற்கு முன்னால் பொய்த்து போனது.